வீட்டில் தேங்காய் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிப்பியை மட்டும் ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஆமாங்க, கோகனட் புட்டிங், அதுவும் வெறுமே 3 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றதை பார்ப்போமா? இதுக்கு நான் ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் உடைச்ச தண்ணியும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால் அதை முன்னாடியே குடிச்சிடாதீங்க. இப்போ இந்த தேங்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ப்ரௌன் கலர் நமக்கு தேவைப்படாது. அதனால் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் ஒரு கிளாத் போட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த திப்பியெல்லாம் அதில் வராது. நான் அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போது இதில் கண்டென்ஸ்டு மில்க் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் இதில் சேர்த்துருக்கேன். அடுப்பு பற்ற வைக்காதீங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம், கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி இதை சிம்லே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ண நமக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைச்சிடும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கப்புறம் ஒரு பவுலில் இதை ஊற்றி ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை நான் டீமோல்ட் பண்ணி சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க.